மக்களே, நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு. இவர பத்தி சொல்லணும்னா, இஸ் அ ஃபேமஸ் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அண்ட் ஜெமாலஜிஸ்ட்னே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா உங்கள இருக்கேன். மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் சார். ம். சார் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய பேர் வந்து இப்போ நியூமராலஜி படி பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? எதனால இப்ப நியூமராலஜி படி பேர் வைக்கிறாங்க சார்? அதாவது இன்னைக்கு நமக்கு கிடைக்காத ஒரு வெற்றி நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும். நம்ம என்னென்ன கஷ்டம் பட்டோமோ, அந்த கஷ்டங்கள் நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாது. ஒரு ஜேர்னி கம்ஃபர்டபுளா இருக்கணும், ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிறத மையமா வச்சு, அவர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களா இருந்தாலும் சரி, கிடைக்க வேண்டிய வெற்றிகளா இருந்தாலும் சரி, எளிதாக கிடைப்பதற்கு, மேலும் மேலும் வெற்றி அடைவதற்கு இந்த அஸ்ட்ரோ நியூமராலஜியை மையமாக வச்சு பேர்கள் இன்னைக்கு நம்மளே நிறைய குழந்தைகளுக்கு வச்சுருக்கிறோம், நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறோம். கான்செப்ட் இன்னைக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த விஷயத்தில் இப்போ ரொம்ப அவேராக இருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பெத்தவங்க வச்ச பேர வந்து யாரும் மாத்தக்கூட மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஐடென்டிட்டியே அதுதான். நம்மளோட பெற்றோர்களோட நமக்கு வைக்கிற பேர் தான் நம்மளோட மிகப்பெரிய ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸே பயங்கரமா பேர் வைக்கிறாங்க. டபுள் ஏல வர மாதிரி இருக்கிறாங்க. அதாவது அந்த நியூமராலஜி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க இல்லையா? இல்ல நெறைய பேர் வந்து பெற்றவங்க வச்ச பேர கூட வந்து மாத்திட்டு ஒரு சூப்பரான பேர் வைக்கிறாங்க. எதனால நியூமராலஜி மேல மக்களுக்கு இவ்ளோ ஒரு நம்பிக்கை? அதாவது அந்த காலத்தில் இவ்வளோ காம்படிஷன் கிடையாது டீனா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிது. ஓகேங்களா? ஒரு ஊருக்கு 10 டாக்டர்ஸு, ஒரு 100 இன்ஜினியர்ஸு இப்படி தான் இருப்பாங்க. இந்த காலத்துல இருக்கிற ட்ரெண்ட் வேற. ம். இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா காம்படிட்டர்ஸ் 100 பேர். ஓ! இன்னைக்கு யாருக்குமே டாலரன்ஸ் லெவலே கிடையாது. இன்னைக்கு ஓப்பன் பண்ணினோம், நாளைக்கு ஜெயிச்சோம், நாளான்னைக்கு டீனா மாரி கார் வாங்கினோம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய பங்களா வாங்கினோம். அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ஓவர் ஸ்பீடுல தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுலெல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்குமோ அது எல்லாத்தையும் நம்ம கையில் எடுத்துக்கணும். அது ம். வந்து எதுவாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, இதில் உள்ளதுலேயே ஈஸியான மெத்தடு வந்து இந்த நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஏன்னா இப்போ ஒரு பரிகாரம்னா நீங்கள் ஒரு பெரிய யாகம் பண்ணணும், இல்லை ஊர் ஊராக கோயில் கோயிலாக நீங்கள் போகணும், நிறைய செலவு பண்ணணும். இப்போ ஒரு வைரம் போட சொல்கிறோம், ஒரு தரமான வைரம் அப்படின்னா 75,000 ரூபா, 1,00,000 ரூபா இல்லாமல் ஒரு நல்ல டைமண்டுங்கிறது ஒரு நீங்கள் வாங்க கேரட்டா சார்? முடியாது. ஒரு கேரட் 3,00,000 ரூபா, 4,00,000 ரூபா, 10,00,000 ரூபா வரும். நான் சொல்றது ஒரு 40 சென்ட் 30 சென்ட் 75,000 ரூபா வரும். ஸோ இந்த அளவுக்கு செலவு பண்ணாம சிம்பிளா எஃபெக்டிவா ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அஸ்ட்ரோ நியூமராலஜி ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறோம் அப்டின்னா, என்னென்ன விஷயங்கள முக்கியமா பார்க்கணும் சார்? பிறந்த தேதி கூட்டினா ஒரு தேதி வரும், லக்னம், ராசி, நட்சத்திரம், இது அவ்வளவுமே இன்புட். அதாவது ஜாதகம், ஜாதகத்தில் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த லக்னத்துக்கு யோகமான கிரகங்கள் எது? இப்போ வந்து பர்த் நம்பர் 5ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 5ஆம் நம்பரில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பர்த் நம்பர் 5 நல்லா இருக்குது, நம்ம 5ல் பேர் வச்சிடுறோம் அப்படின்னு வச்சுட்டோம் ஜாதகத்தை பார்க்காம. இதே 5ஆம் எண் குறிக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற கிரகம் ஜனனகால ஜாதகத்தில் மீனத்தில் நீசமடைந்திருந்தால் அபிவிருத்தி ஏற்படாது. ம்ஹ்ம். குழந்தை 6ஆம் நம்பரில் பிறந்திருக்கு, பொன் குழந்தை, 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்போ 6ஆம் நம்பரில் நம்ம பேர் வைக்கிறோம்னு வச்சிடுறோம். இதுதான் நேத்திக்கு வந்தது, இதே விஷயம்தான். மீன லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை. அப்போ மீன லக்னத்துக்கே சுக்கிரன் அஷ்டமாதிபதி, அங்க ராகுங்கிற ஒரு விஷத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊற்றினா என்ன ஆகுமோ, நல்லா சளி பிடிச்சிருக்கிற ஒரு குழந்தைக்கு 4 ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்தா என்ன ஆகுமோ, அந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓ! அதனால் இப்போ பர்த் நம்பர் ஃபேவரபிள் அப்படிங்கிற ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவை மட்டும் வச்சுக்கிட்டு நேம் வைக்கிறதுங்கிறது நாட் அட்வைசபிள். ஒன்றே செய், நன்றே செய். ம். செஞ்சா ஒழுங்கா செய், இல்லையா சித்தம் போக்கு சிவன் போக்கு. எது நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்தில் போய்க்கிறது. அது விழுந்தாலும் விழுகும், விழுகலைனாலும் போகும். செஞ்சா பர்ஃபெக்டாக செய்யணும். இதை எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 3-4 வீடியோ யூடியூப்ல கொடுத்துருக்குறோம். உண்மையாலுமே நியூமராலஜி படி பேர் வைக்கிறதுனால, ஒரு குழந்தையோட எதிர்காலம் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா சார்? இது வந்து இப்போ நான் ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்கிறேன்.
என்கிட்ட வந்து உங்கள் கடையில் காஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல போகிறேன்? அதுக்கு தான் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சேன். நம்பரோடு இருக்குது. அதை அடித்து அவங்கள்ட்டயே கேட்டுக்கோங்க. அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். வேணும்னா நான் நிறைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக சார் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டவுட்டு. அதாவது நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குலதெய்வத்தோட பேரை வந்து குழந்தைங்களுக்கு வைப்பாங்க. இல்ல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியோட பேர்லாம் வைப்பாங்க. நல்லா வாழ்ந்தவங்க பேரோ, இல்ல குலதெய்வத்தோட பேரோ வச்சா வந்து குழந்தைய வந்து ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? இல்ல இது ஒரு மித்தா சார்? அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய தெய்வத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு ஈடுபாடு, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் அவங்க அந்த குலதெய்வத்தின் பெயரை வைக்கிறது. பர்ட்டிகுலரா எனக்கு வந்து இந்த ஒரு தெய்வத்தின் பெயரை வச்சதன் மூலம் ஒரு ஏறுமுகம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இதுல வந்து இப்போ உங்களுக்கு குலதெய்வம் முருகன்னு வைங்க. இப்போ எனக்கு ஜாதகத்துல அந்த முருகனுடைய அமைப்பு, அதாவது அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்தினுடைய வலு ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது முருகனின் பெயரை வைத்தால் அது அந்த குழந்தைக்கு அபிவிருத்தி. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் சிவன்னு வச்சுக்குவோம். குழந்தைக்கு ஜாதகத்துல சிவன் அப்படிங்கிறதுக்கு உண்டானது சூரியன். அந்த சூரியனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தால் அந்த சிவனுடைய பேரை குழந்தைக்கு வைக்கும் பொழுது அது அபிவிருத்தி ஆகும். ஸோ ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா எதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ.